அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது அப்படின்னு கேட்டா எல்லாரும் 27 தொகுதின்னு சொல்லுவீங்க. உண்மை அது அல்ல. தமிழ்நாட்டை பேராபத்து சூழ இருக்கிறது. நான் சும்மா பயங்காட்டல. பாஜக 40 இடங்களில் போட்டியிடுகிறது. கிட்டத்தட்ட 40 சீட் பாஜக. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். தயவு புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான வீடியோ மக்களே இது. பாஜக எவ்வளவு நயவஞ்சகத்தோடு இந்த தேர்தலை 2026 தேர்தலை அணுகுகிறது தெரியுமா? நான் அதான் இந்த வீடியோல பேச போறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. கிட்டத்தட்ட என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சிருக்குது அப்படின்னு ஒரு கணக்கை கொண்டு வந்துட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் கிட்டத்தட்ட 70 இடங்களில் பாஜக தலைமையில் ஒரு தனி அணி தமிழ்நாட்டில் 70 இடங்களில் போட்டியிடுகிறது. எல்லாரும் சேர்ந்து அப்படியே பூசி மூழ்கி இதை மறைக்கிறாங்க. அதை ஒட்டச்சு பேச இருக்கிறது இன்றைக்கு தமிழ் கேள்வி. இந்த வீடியோவுக்குள் செல்வோம். மிக மிக முக்கியமான வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அதன் பிறகு இந்த தேர்தலில் என்னென்ன சதிகள் நடக்கின்றன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நேற்று இந்த விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாஜக எவ்வளவு சதி பண்ணிக்கிறது, எத்தனை தொகுதி பாஜகவுக்கு 40 சீட்டு கிட்டத்தட்ட தாமரையில போட்டியிடுகிறது, அதெல்லாம் மூடி மறைக்கிறாங்க. அதை நம்ம விரிவா பேசுவோம். அதற்கு முன்பாக எல்லோரும் ஒன்றை எதிர்பார்ப்பீங்க. தேமுதிகவிற்கு 10 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இது சரியா அப்படின்னு பல பேருக்கும் ஒரு கட்டும் வருத்தம், கோபம் இருக்கிறது. தேமுதிகவுக்கு 10 கொடுத்ததை விட எல்லாருக்கும் வருத்தம் என்னன்னா, தேமுதிகவுக்கு 10 கொடுத்துட்டீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை போட்டிட்டு 6 கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. விசிகாவிற்கு 6 - 8 2 தொகுதிகள் அதிகப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த தொகுதிகளையே கொடுத்திருக்கலாமே, அதுல ஒன்னும் கராரா குறைச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எல்லோருக்கும் இருப்பது போல எனக்கும் இருக்கிறது. உள்ளபடியே இருக்கிறது. அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா களத்தில் எல்லா சூழல்களிலும் சமரசமின்றி போராடக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள், இடதுசாரிகள், அதே மாதிரி சிறுத்தைகள். அதுல எல்லாம் துளியும் மாற்றுக்கருத்து கிடையாது. நீங்க கொள்கை சித்தாந்த பிடிப்பில் சிறுத்தைகளைப் போலவோ இடதுசாரிகளைப் போலவோ தேமுதிகவும் அதன் தொண்டர்களும் இருப்பார்களா, அதே அளவுக்கு வீரியத்தோடு இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுகிற அதே கேள்வி எனக்கும் எழுகிறது. அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனா எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்கள் இதற்கு ஒரு விடை கொடுத்திருக்கிறார். நான் அதே உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய பதில் இல்ல, எழுச்சி தமிழர் தொல் திருமா அண்ணன் அவர்களுடைய பதில். அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், நாங்க சித்தாந்த ரீதியாக வலுவாக இருக்கிறோம், இன்னைக்கு களத்துல நாங்க இத்தனை % வாக்கு வச்சிருக்கோம் நான் சொல்லலாம். அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லலாம். ஆனா அதை நான் ப்ரூவ் பண்ணிருக்கேனா, அப்படியான ஒரு சூழல் இருந்திருக்குதானா, அமையல அப்படி. ஆனா அவங்க தேமுதிக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு முறை அவங்க எதிர்கட்சியாவே இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு பெர்செப்ஷன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு 10 தொகுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னு அவரு அத மிகுந்த என்ன சொல்றது, அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பக்குவப்பட்டிருக்கணும் அதை சொல்றதுக்கு. அந்த பக்குவப்பட்ட மனநிலையோடு அவர் அதை சொல்லி உறுதியாக திமுக கூட்டணி இடதுசாரி கூட்டணியாகத்தான், ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட அணியாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமானவை. இந்த வருத்தங்கள், இந்த உரிமை குரல்கள் அப்படிங்கிறது நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அதை அத்தனையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் சுமூகமா பேசி ஒரு முடிவுக்கு கையெழுத்து போட்டாங்க. சோ தோழர்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும். ஆனா அதை தாண்டி ஒரு பொது நோக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த நோக்கத்தில் கையெழுத்து போட்டாச்சு, ரைட். இனி அதை பற்றி அந்த வருத்தம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு ஒரு பக்கம். அதை வச்சுட்டு தேர்தலில் மிக 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 தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெற்றன. இந்த முறை 5 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். 5லும் வெற்றி பெற வேண்டும். இப்ப 6ல போட்டிட்டு 2ல் வெற்றி பெற்ற இடதுசாரிகள் இந்த முறை 5 பேரும், சிபிஐல 5 பேரும் உள்ள போகணும், சிபிஎம்ல 5 பேரும் உள்ள போகணும். அப்போ 10 கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தோழருடைய குரல் உள்ளே ஒலிக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகளில் கடந்த முறை 6 பேர் போட்டிட்டு 4 பேர் தான் வெற்றி பெற முடிந்தது. என்னுடைய இனிய தோழர் வன்னியரசும் கௌதம சனாவும் வெற்றி வாய்ப்பை மிகச் சொற்பமான வாக்கில் தவறவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. ரொம்ப வருத்தம் எனக்குலாம் அது. இந்த முறை 8 பேர் போட்டியிடுகிறார்கள். 8 சிறுத்தைகளும் சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும். அப்படியான ஒரு முடிவை நாம எடுக்கணும்.
எடுத்து களத்தில் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்லி, ஏன் அப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் முக்கியமான ஒரு காரணம் சொல்றேன். அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப கிளவரா நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சதி நம்மை சுற்றி நடக்கிறதுங்கிறதுக்கு சொல்றேன். 27 சீட்டு பாஜகவிற்கு கொடுத்து விட்டார் எடப்பாடி. பார்த்தீர்களா எடப்பாடியின் ராஜதந்திரத்தை, ஆளுமையை அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்து புலகாங்கீதம் அடைந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஆனா உண்மையிலே என்ன நடந்திருக்கு தெரியுமா? பாஜக 27 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் 5 இடங்களில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் பேர்ல தான் காங்கிரஸ், மற்றபடி அதுவும் பாஜக ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு, அப்படித்தான் அது இருக்கு. அப்ப தமாக ஐயா ஜி.கே. வாசன் அவரும் பாஜகவும் 2.5 கலந்த செம்புலப்பயல் நீர்போல், அப்படித்தான். அப்ப அவர் 5 சீட்டுல தாமரை சின்னத்துல போட்டிடுறாரு. ஐயா பாரிவேந்தர் ஐஜேகே அவங்க 2 சீட்டு, அவங்களுக்கு இன்னும் சின்னம் சொல்லலைன்னு அவர் இப்ப ஐயா சொல்லியிருக்கிறார். அவரும் தாமரை சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அரிதாக இருக்கிறது, பெரிய அளவுல இருக்கு. அப்ப அவர் ஒருவேளை 2 சின்னம் தாமரை சின்னத்துல போட்டிடுறாருன்னு வைங்க. திருமாறன் அவர் ஏற்கனவே ஒரு சீட் அவருக்கு கொடுத்துருக்காங்க, அவர் தாமரை சின்னம்னு சொல்லிட்டாங்க. ஜான் பாண்டியன் அவருக்கு ஒரு சீட் கொடுத்துட்டாங்க, அவரும் தாமரை சின்னங்கிறத சொல்லிட்டாரு. ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார். 5 கேட்டோம், 3வது கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. 2 கொடுத்தாங்களோ 3 கொடுக்குறாங்களோ இன்னும் முடிவாங்க. அவருக்கு நீங்க குறைச்சு 2ன்னு வச்சா கூட ஏசி சண்முகத்துக்கு 2 இடங்கள், ஐயா பாரிவேந்தருக்கு 2 இடங்கள், ஐயா ஜி.கே. வாசனுக்கு 2 இடங்கள், என்னாச்சு திருமாறன் 1, அப்போ 5, 7, 8, 10 சீட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தில் கூடுதலாக 10 சீட்டுல தமிழ்நாட்டுல இந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன. இப்ப மொத்தமா தாமரை சின்னத்துல மட்டும் இவங்க எத்தனை சீட்டை போட்டிடுறாங்க நீங்க கணக்கு பண்ணுங்க. பாஜக 27, தமாக 5, 27 5 32, பாரிவேந்தர் 2 34, திருமாறன் 1 35, ஏசிஎஸ் 2 தொகுதியில போட்டிட்டாலும் 37, கிட்டத்தட்ட 37 தொகுதி. இதுல ஒருவேளை தேவநாதன் வேற யாராவது உள்ள வந்தாங்கன்னு வைங்க, 37 சீட்டு இப்ப ஆசான் டேட்டு தாமரையில கிட்டத்தட்ட போட்டியிடுவது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இன்னும் 1-2 பேர் வந்தாங்கன்னா 40 சீட்டு தாமரை சின்னத்தில் இங்கே நேரடியாக களம் காண்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல் முறையாக ஒரு வலிமையான கூட்டணியில 40 இடங்கள்ல தாமரை சின்னத்தில் பாஜக போட்டியிடுகிறது. அப்ப 40 சீட்டு அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல என்ன சார் ஆபத்து, இதுல என்ன சார் பேராபத்துன்னு கேக்குறீங்களா? 40 சீட்டு தானா சார்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆக்சுவலி கிட்டத்தட்ட 70 சீட்டு. 40 சீட்டு தாமரை சின்னத்துல 1-2 குறையலாம், 1-2 கூடலாம் குறையலாம், 37ல இருந்து 40 வச்சுக்கோங்க. ஒரிஜினலா எவ்வளவு சீட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட 70 சீட்டு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்கள், அவங்க எடப்பாடியோடு கூட்டணி பேசல, அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி, அமித்ஷா தான் எங்கள் தலைவர், நாங்க டைரக்டா டெல்லியில தான் எங்களுக்கான சீட்டை பேசுவோம்னு அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அங்கதான் பேசி வாங்கி இருக்கிறாரு. அப்போ அமமுக 11, பாட்டாளி மக்கள் கட்சி 18. அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 66 இடங்களுக்கு மேல 70 இடங்கள் வரைக்கும் வருது. அப்ப நியர்லி 66 இடங்களுக்கு மேல 70 இடங்கள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறது. அதில் 36 இடங்களுக்கு மேல் 40 இடங்கள் வரை தாமரை சின்னத்தில் நேரடியாக போட்டியிடுகிறது. இப்ப இவங்க ஜெயிச்சு இந்த 70 பேர்ல ஒரு 40 பேர் ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு. அது நடக்க போறது இல்லை, நடந்துடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. இந்த 70 பேர்ல ஒரு 40 பேர் ஒருவேளை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் செல்லுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான எல்லா முடிவுகளையும் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிரான முடிவுகளை ஆதரிப்பார்கள். தமிழ்நாட்டிற்கு விரோதமாய் வரக்கூடிய சட்டங்களை, திட்டங்களை, மசோதாக்களை ஆதரிப்பார்கள். தமிழ்நாடு எதையெல்லாம் எதிர்க்கிறதோ அதையெல்லாம் ஆதரிப்பார்கள். தமிழ்நாடு எதையெல்லாம் ஆதரிக்கிறதோ அதையெல்லாம் எதிர்ப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு நீட் விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த 4 பேரை தவிர மற்ற எல்லாரும் நீட் விலக்கு மசோதாவை ஆதரித்தார்கள். இப்ப 40 பேர் 70 பேர் இப்படி உள்ளவே உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? போச்சா? அப்ப சட்டப்பேரவையில்
பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை அதிகரிக்கும். இதற்கு வழிவகை செய்து கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாத்துறாங்க. என்னன்னு, ஏதோ எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்து சுருக்கி விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். உண்மையிலே இது பேராபத்து மக்களே. தாமரை சின்னம் டைரக்டா தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏவிற்கு கூட இடம் கொடுக்க கூடாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாஜக எம்எல்ஏ உள்ளே நுழைந்தாலும், தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்றாலும் அது பேராபத்து. பேராபத்து. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம், சார் பாமக எல்லாம் அப்படி ஆதரிக்குமா சார்? மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் பாமக ஆதரிக்குமா சார்? ஐயா அன்புமணி ராமதாஸ் வேளாண் சட்ட திருத்த மசோதாக்கள் கொண்டு வரப்பட்ட போது எதிர்த்தாரா ஆதரித்தாரா என்பதை போய் தேடுங்க, உங்களுக்கு பதில் புரியும் நான் சொல்றது. ஐயா அன்புமணி ராமதாஸ் வேளாண் சட்ட திருத்த மசோதா வந்த போது என்ன செய்தார்? இதே அஇஅதிமுக சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்ட போது, சிஏஏ சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அஇஅதிமுகவினுடைய 11 எம்பிக்களினுடைய ஆதரவால் தான் சிஏஏ சட்ட திருத்த மசோதாவே நிறைவேறியது. இந்த அதிமுக இஸ்லாமியர்களின் நண்பனை போல வேடமிட்டு நடிக்க பார்க்கிறது. அப்போ அதிமுகவே ஆதரிக்கும். அப்புறம்லாம் அதிமுகவே ஆதரிச்சாலும் தப்பு இல்லை. இனி மக்கள் விரோத சட்டங்களை அவ்வளவு ஆபத்தான ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டை தள்ளி இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் திமுக அணி இப்ப இந்த நிமிடம் நான் பேசுற இந்த நிமிடம் 168 இடங்களில் திமுக நேரடியாகவும் 7 இடங்களில் கூட்டணியாகவும் போட்டியிடுவதாக இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் இன்னும் 5 பேருக்கு அவங்க சீட்டு ஒதுக்கணும். அதுவும் உதயசூரியன் சின்னத்துல இப்ப வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதின் அடிப்படையில 168 பிளஸ் 7 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுகிறார்கள். இப்ப வரைக்கும் இந்த 168ங்கிறது டைரக்ட் டிஎம்கே அப்படின்னு ஊடகங்கள் சொல்கின்றன. ஆனா அதுல இன்னும் ஒரு 5 பேருக்கு சீட்டு ஒதுக்க வேண்டியிருக்குது. தமிமுன் அன்சாரி, தனியரசு, கருணாஸ், அப்புறம் எஸ்டிபிஐ, இந்த மாதிரி இன்னொரு 5 பேருக்கு ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 163 இடங்களில் நேரடியாக திமுகவும், சரியா, சோ கூட்டணியா ஒரு 12 இடம், மொத்தமா 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் அவங்க போட்டிடுறாங்க. கூட்டணியாக காங்கிரஸ் 28 இடங்கள்ல, தேமுதிக 10 இடங்கள்ல, விசிக 8 இடங்கள்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்கள், மதிமுக மொத்தம் 4 இடத்துல போட்டிடுறாங்க. அதுல 3 உதயசூரியன் சின்னம், 1 அவங்களுடைய தனி சின்னம். ஐயுஎம்எல் 2 இடங்கள்ல போட்டிடுறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணி சின்னத்துல. மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களில் அவங்க உதயசூரியன் சின்னத்திலையும், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்கள் அவங்க உதயசூரியன் சின்னத்திலையும் போட்டிடுறாங்க. அப்ப திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிமுக 1 சீட்ல உதயசூரியன் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னம், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்களில் உதயசூரியன் சின்னம். இது இல்லாம மனிதநேய ஜனநாயக கட்சி திரு தமிமுன் அன்சாரி அவருக்கு ஒரு இடம், அது மாதிரி திரு தனியரசு அவர்கள் கொங்கு இளைஞர் பேரவை அவருக்கு ஒரு சீட்டு, நம் முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவரு, இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் பேச்சுக்கு அழைத்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தமா 175 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. சோ ரொம்ப 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 முக்கியமான குரூசியலான ஒரு தேர்தல். இது தேர்தல் கூட இல்லை, இது ஒரு மாபெரும் போர் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 70 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி களமிறங்கி இருக்கிறது. 40 இடங்களில் நேரடியாக தாமரையில் போட்டியிடுகிறார்கள். நான் திருப்பி சொல்றேன், 1-2 சீட்டு குறையலாம். நாம என்ன செய்ய போறோம்? சோ இங்க நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள், உரிமை குரல்கள், கோபங்கள், ஆற்றாமைகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் புரிந்து அறிந்துதான் தலைவர்கள் கையொப்பம் விட்டிருக்கிறார்கள். ஏன்னா அதை விட பேராபத்து தமிழ்நாட்டை சூழ இருக்கிறது என்பது இவர்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. எனவே இந்த ஆற்றாமையை, இந்த வருத்தத்தை, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு, இனி
களத்துல இறங்குற வரைக்கும் தான் இதெல்லாம் யோசிக்கணும். இறங்கிய பிறகு யோசித்து பயனில்லை. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இவளுக்கு. எனவே எல்லாம் முடிச்சு சைன் பண்ணி உள்ள வந்தாச்சு. இனி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா நின்று சண்டை போடணும். பாஜகவிற்கு எதிராக, அதிமுகவிற்கு எதிராக. அப்ப திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக எல்லா தோழர்களும் அவர்களுக்குள் இருந்த மனக்கசப்பு அல்லது சின்ன சின்ன வருத்தங்கள் ஏதேனும் இருந்தால் எல்லாத்தையும் ஏறங்கட்டி வச்சுட்டு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இது எங்க குடும்பம், ஒன்னா நின்னோம், எங்களுக்குள்ள பேசணும், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இந்த சிண்டு முடிகிற வேலையை கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க 2 நாளா. அப்படியே சிண்டு முடிஞ்சு விடுறாங்க பாத்தீங்களா? உள்ளபடியே இடதுசாரிகளுக்கும் சிறுத்தைகளுக்கும் இடங்கள் கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளின் குரல் அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கக்கூடியது, மதிப்பளிக்கக்கூடியது, அது வேற. ஆனா இதாண்டா சாக்குன்னு கொஞ்சம் பேர் வந்து அப்படியே சிண்டு முடிச்சு விடுவாங்க. வலதுசாரிகள், RSS ஆதரவாளர்கள், அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஓங்கி ஒரு மிதி, கிறிஸ்தப்பா எப்படி மிதிச்சா எங்க வா அப்படின்னு நங்குன்னு ஒரு மிதி மிதிச்சு தூர அனுப்பிட்டு, நாம களத்தில் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற மாதிரி நினைத்து நம்ம வந்து களத்திற்குள் இறங்குவோம். ஒரு இடத்தில் கூட இந்த என்ன சொல்றது, தாமரை சின்னம் ஒரு சீட்ல கூட ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறத உறுதியாக வைத்துக் கொள்ளுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெல்ல வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு, அந்த உறுதிப்பாட்டோடு வேலை செய்வோம். நிச்சயமாக மீண்டும் ஒரு திராவிட மாடல் அரசு இந்த மண்ணில் அமைவதற்கு களத்தில் நிற்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.